நம்மளோட பழைய வீடியோல நம்ம ஃபுட் பிரிண்ட் எப்படி அசைன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பிசிபி லேஅவுட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பிசிபி லேஅவுட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐகானை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஐகானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐகானை கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இப்போ இந்த விண்டோல நம்ம எப்படி அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்டேட் பிசிபி ஃப்ரம் ஸ்கிமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கிமேட்டிக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து அப்டேட் ஆகும். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நெட் லிஸ்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல், டோட்டல் வார்னிங் 0, எரர் 0. இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எல்லா ஃபுட் பிரிண்ட்டுமே இதுக்கு மேட்ச் ஆகுது. அதனால அப்டேட் பிசிபி அப்படின்னு ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே திருப்பி இதே மாதிரி தான் காமிக்கும். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம கர்சரோடையே நம்ம செலக்ட் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஜூம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பட்டனை முன்னாடி நகர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா காம்போனன்ட்ஸோட ஃபுட் பிரிண்ட்டுமே இங்கே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றது. பிசிபியோட ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதில் அவுட்ரு ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவுட்ரு ஏரியா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எட்ஜ் கட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எட்ஜ் கட்ஸை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் ஆர்ஜினை வச்சு ஒரு ஸ்கொயர் வந்து நம்ம வரைய போகிறோம். அந்த இப்போ நம்ம ஒரு ஆர்ஜினை வந்து செட் பண்ண போகிறோம். ஆர்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா இந்த மவுஸை ஏதாச்சும் ஒரு இடத்துல மூவ் பண்ணி அந்த இடத்த வந்து 0ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்சரை மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு ஸ்பேஸ் பார் அமுக்குனீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற டிஎக்ஸ் டிஒய் அப்படின்றது வந்து 0 ஆகும். அதை வச்சு தான் நம்ம ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வச்சுட்டு நான் ஸ்பேஸ் அமுக்குனேன். ஸ்பேஸ் அமுக்குனோடனே பார்த்தீங்கன்னா 0 0ன்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அந்த எட்ஜ் கட்டோட பார்டர் வந்து வரைய போகிறோம். அதுக்கு இந்த லைன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு 0ல் வச்சு ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் கலரில் லைன் வருது. ஸோ அந்த லைனை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ இது வந்து 0.5 அப்படின்னு காமிக்குது. இங்கே 19 அப்படின்னு காமிக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் தான் போகிறோம். ஸோ அதனால் ஒய் தான் வேரி ஆகணுமே தவிர எக்ஸு வேரி ஆகக்கூடாது. இது எல்லாமே எந்த மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா எம்எம் அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸ், அதாவது மில்லிமீட்டர் அப்படின்றதுல இருக்குது. நம்ம இப்போ கவுண்ட் பண்ணுறது எல்லாமே மில்லிமீட்டரில் தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே 20 mm அப்படின்னு காமிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. இப்போ இங்கே 3 சென்டிமீட்டர் காமிக்குது. 3 சென்டிமீட்டர் நான் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸில் பார்க்கணும். ஏன்னா எக்ஸில் தான் வித்து வந்து வேரி ஆகும். ஸோ இது ஒரு 5 சென்டிமீட்டர் போர்டுன்னு வச்சுக்கிறேன். அப்படியே மேலே கொண்டு போயிட்டு திருப்பி வந்து நம்ம 0 பண்ணணும். இப்போ நான் இந்த போர்டோட எட்ஜை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதனால இப்போ இந்த எட்ஜுக்கு வெளியே எந்த காம்போனண்ட்டையும் நம்ம வைக்கக்கூடாது. எல்லாமே இந்த எட்ஜுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். இப்போ நான் ஒவ்வொரு காம்போனண்ட்டாக எடுத்து மூவ் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். அதை எப்படி மூவ் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்த ஆரோ செலக்ட் ஐட்டம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு மேலே வச்சு எம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வைக்கிறேன். அடுத்து இன்னொன்று ஒரு ரெசிஸ்டரை மூவ் பண்ணுறேன். எம்ன்னு கிளிக் பண்ணுறேன். மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 எக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோடு வந்து வருது. அந்த கோடு எதுக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரேட் நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் நெஸ்ட் அப்படின்றது வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் நான் இந்த R1ஓட ஒரு டெர்மினலை வந்து R2ஓட ஒரு டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த ரேட் நெஸ்ட் அப்படின்றது. அதாவது ஸ்கிமேட்டிக்கில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பிசிபி லேஅவுட்லேயும் அது கனெக்ட் பண்ண வைக்கும் நம்மளை.
நம்மளால மாற்றி கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இதை ஆர்னு கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இங்கே வச்சுருங்க. அடுத்து வேறு ஏதோ ஒரு காம்பனண்ட்டு, இப்போ ஒரு டயோடு ஒன்று எடுக்கிறோம், அதையும் மூவ் அப்படின்னா எம். ஸோ மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். திருப்பி அதே மாதிரி எம். இப்போ நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் எடுத்து நம்ம எட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் தான் வந்து லைன் வரைய போகிறோம். அந்த லைன், அதாவது லைன் அப்படின்றத விட டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரேஸ் எப்படி வரைகிறது அப்படின்னா இங்கே இருக்கிற ரூட் ட்ராக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொன்று ஒரு பாயிண்ட்டை தான் ஹைலைட் பண்ணும். அதாவது இந்த பாயிண்ட், அதாவது இந்த டெர்மினல் வந்து இந்த டெர்மினலோட தான் அது கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத தான் காமிக்குது. வேற எந்த டெர்மினல்லையும் உங்களால் போய் கனெக்ட் பண்ண முடியாது. இது ஏன் இந்த டெர்மினல் காமிக்குது அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா D1ஓட கேத்தோட் டெர்மினல் வந்து C1ஓட டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்குது. அதனால தான் அதை அப்படி காமிக்குது. இப்போ இதை நான் மூவ் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலரில் இருக்குது. ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து டாப் லேயரில் வருது, நம்ம டாப் லேயரில் பண்ணல. ஸோ இதை எஸ்கேப் பண்ணிக்கிட்டு இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் F.cu, அதாவது ஃப்ரண்ட் காப்பர் அப்படின்றது தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவை பேக் சைடு இருக்கிற காப்பர் தான். அப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை வரைவோம். பேக் காப்பர் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணி இப்படி மவுஸை மூவ் பண்ணி இந்த பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து நம்ம எல்லா வயரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து நம்ம கிராஸ் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடாது, அது கிராஸ் பண்ணவும் விடாது நம்மளை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறேன், இங்கே இருக்கிறது இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு க்ரீன் கலர் லைன் போகுது. இப்போ அந்த லைனை என்னால் கிராஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அங்கிட்டு மாறுது. ஸோ என்னால் இந்த சைடு வந்து வரவே முடியாது. அது என்னோட அடுத்த ஆப்ஷன் காமிக்குது, நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு காமிக்குது. இந்த சைடு என்னை கிராஸ் பண்ண விட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம வரைகிற இந்த ட்ரேசஸ் தான் வந்து காப்பர் லைன்ஸில் வரப்போகுது. ஸோ காப்பரை வந்து நம்ம ரெண்டு இது டச் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அதனால நம்மளை இது கனெக்ட் பண்ண விடாது, அதாவது கிராஸ் பண்ண விடாது. அதனால நான் ஆல்டர்னேட்டிவ் ரூட்டில் போகிறேன். ஸோ இப்படி போய் இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த ரூட்டில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இஷ்டம், எந்த மாதிரி ரூட் இஷ்டமோ அந்த ரூட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இப்படி வந்து இன்னொன்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் சொல்கிறேன், இப்படி வந்து இப்படி கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பழைய ரூட் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா காம்போனண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நான் எப்படி எல்லா காம்போனண்ட்டையும் நான் ஸ்கிமேட்டிக்கில் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்ரூட்டட் 0 அப்படின்னு காமிக்குது. அன்ரூட்டட் 0 அப்படின்னா நான் ஸ்கிமேட்டிக்கில் என்னென்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே இந்த பிசிபி லேஅவுட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் மீனிங்கு. அதனால தான் இங்கே 0 அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் ஒரு லைனை வந்து நான் உங்களுக்கு டெலீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் எடுத்துக்குவோம். இந்த ட்ரேஸ் எடுத்து இந்த ட்ரேஸை நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா அன்ரூட்டட் 1 அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா இந்த பின்னும் ஸ்கிமேட்டிக்கில் கனெக்ட் ஆகிருக்குது.
ஆனால் பிசிபி லேஅவுட்டில் கனெக்ட் ஆகலை அப்படின்றது தான் இது மென்ஷன் பண்ணுது. இந்த சின்ன சின்ன சர்க்யூட்டில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இங்கே கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டு. நம்ம காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் பண்ணுறப்ப நம்மளுக்கே தெரியாது எந்த இடத்துல லைன் மிஸ் ஆகுதுன்னு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கீழே இருக்கிறது யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 0ன்னு வந்துருச்சு. இப்போ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்கிமேட்டிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஸ்கிமேட்டிக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், அதாவது கெர்பர் ஃபைல் கிரியேஷன், அதுக்கப்புறம் இதில் 3D வியூன்னு ஒன்று இருக்குது, அது எப்படின்றத அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம்.